ஹலோ மக்களே, வெல்கம் டு அனிமி ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் பேர் ராஃப்ட். விளாண்டுலாமா? நம்மளோட 15th வீடியோ. அண்டு இன்றைக்கி வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாத்துக்கும். எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டேன்னு மறந்து போச்சு, ஆனால் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சரி, அங்கே பண்ணலாம். இது வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் மாரி சர்வைவல் கேம். பார்க்கலாமா? இப்போல்லாம் சொல்லித்தராங்க. க்ரியேட்டிவ் வந்து கொக்கி ஹூக் எடுத்துக்கிட்டாச்சு. லெவல் 2 இதை தூக்கி போட்டு இப்படி இழுக்கணுமா? ஓகே, இப்படி தூக்கி போட்டு இழுக்கணும். அடுத்து இங்கே ஒரு பேரல் இருக்குது, இதையும் தூக்கி போட்டு எடுத்துருவோம். கொக்கிக்கு ஹெல்த் வேறு இருக்குதா? கட்டையால் செஞ்சது உடையும், தண்ணியில் பட்டுச்சுன்னா ஊறி போகும், அதனால் உடையுது. நாம் கூட சீக்கிரம் ஸ்டீலாலேயே செஞ்சுருவோம். எல்லாம் சொல்லித்தராங்க. டே வேணாண்டா, விளம்பரம் இதெல்லாம் யாருக்கு தேவை? என்னதுடா இது? எங்கே என்னமோ கோல்டு கிடச்சிதுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்னது இது? எங்கே நல்லா இருக்குது? இது 80 ரூபாய். ஐயோ, அதெல்லாம் காசு இல்லைங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன எடுக்கலாம்? குவிஸ்டா. ஓகே கிராஃப்ட் பண்ணலாம். இதை கூடிய சீக்கிரம் பெரிய தண்ணியிலை மிதக்கும் ஊடா மாற்றி விடலாம். சரி, அடுத்ததை பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஃபிஷ்ஷிங் ராடு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதை வச்சு மீன் பிடிக்கலாமா? சரி, வாங்க மீன் பிடிக்கலாம். நாங்களாம் பிறந்ததுலேருந்து ரெடி தாண்டா. போங்கடா, மீன் துண்டில் எடுப்போம். நல்ல ஒரு ஜிலேபி மீனாக இல்லை இறாலாம் மாட்டினா நல்லாயிருக்கும். எங்கே சுறா பிடிக்கலாமா? தூக்கி வீசுகிற கைப்புள்ளே மாட்டில். சரி, எப்படி மீன் பிடிக்கணும்? ஒரு வேளை அந்த பட்டன் அழுத்தணுமோ? இழுக்கலாமா? இழுத்துறா கைப்புள்ளே. எங்கள் மீன் மாட்டி பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஒரு வழியாக மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம். சரி, இன்னும் மீன் பிடிக்கலாமா? இப்போ ஒரு ஜிலேபி இறால் மாட்டினா நல்லாயிருக்கும். பிடிச்சி இழுக்கலாமா? இழுக்கலா அது. சரி, ஓப்பன் த இன்வென்ட்ரி. ஓகே. ஃபிஷ்ஷா? என்ன ஃபிஷ்ஷு? லெவல் 3 போயாச்சா? இது என்னென்னமோ கிடச்சிக்குது. பரவாயில்ல, இங்கே எல்லாம் போதுங்க. ஆல் குவெஸ்ட் கம்ப்ளீட்டட். சரி, எங்கள் பேரில் எட்ரா கொக்கி குமார், கொக்கி எடுத்து தூக்கி போடுறா. என்னடா இது? எங்கே என்னதுங்க இது? என்ன எழவி அது? சாருக்கு போ ஓடு. சாருக்கு கடிச்சு விடாது. சாருக்கு எப்படி சாருக்கு? ஓடு. என்னடா உடச்சிட்டு போச்சு? டே நில்றா. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ணுற. எங்கே உடச்சிட்டு போச்சுங்க. சரி, சார் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருமா? ராஃப்ட் பில்டிங். ஓகே, இப்போ நம்ம இதை கட்டிக்கலாம் ராஃப்ட்டு. அதுக்கு நம்மளுக்கு உட்டு வேணும். ஏதாச்சும் ஒரு பொருள். என்னதுங்க அது? டேங்கு மாரி இருக்குது, தண்ணி இருக்குமா? 4 கட்டை கிடச்சிக்குது. நல்லது. இது என்னது? நல்லா உள்ள இருக்குது. இதை முதல்ல ஃபஸ்ட்டே பார்த்தோம். இதெல்லாம் வேணாம் எனக்கு. தூக்கி கடாசுலாடே. இல்லை மாட்டிடுச்சு. என்னது? ஒரு கட்டை, 2 தேய்ச்சி, அடுத்து ஜங்கு கட்டை. சரி, இது என்னது? இதுக்குள்ளே போனால் கிராஃப்டா? சரி, இது ஸ்கின்லாம் இருக்குதா? இது 5 காயின் வேணும். நம்மக்கிட்ட முட்டை காயின் தான் இருக்குது. சாரி. சரி, நம்ம இப்போ நார்மலாக கட்டி போடுவோம். ரெட் கலர்லாம் இருக்குது. சரி, நார்மலாக கட்டலாமா? இங்கே உடஞ்ச இடத்துல கட்டுவோம். இங்கெல்லாம் வேணாம்ப்பா, இங்கெல்லாம் வேணாம். போதும். சுற்றி வச்சு மண்டை உடைக்கலாமா? சரி, வேணாம். கொக்கி எடுப்போம். நிறைய பொருள்லாம் போகுது. கொக்கி எடுத்து தூக்கி போடுவோம். இப்போ நான் மறுபடியும் கிராஃப்ட் கட்ட சொல்லிட்டுக்குதுங்க. இன்னும் நிறைய பொருள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு பெட்டு தேவை. நைட் வேறு ஆகிட்டுக்குது. பெட்டு வேறு எங்கேன்னு காணோம். எங்கேங்க பெட்டே காணோம். பெட்டு இங்கே ஏனியெல்லாம் இருக்குது. படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு இல்லையா? பெட்டு என்ன டேபிளா? என்ன ஆயுதம்? ஆயுதம். இதெல்லாம் அப்புறமேட்டு வாங்கிக்கலாம். சரி, இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன படுக்கிற மாதிரி இருக்குது? ஹேமாக் தான் பெட்டுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயாச்சும் பெட் இருக்குதா? இல்லை,
அப்போ அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் என்ன போட்டுக்குது, இத்தாங்க இதான் பெட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இது என்ன அயன் வேணும், கிளாத்து, க்ளே வேணும். இதெல்லாம் நம்ம இப்போ எடுக்கணும். அயன் காட்டு, கிளாத்து, க்ளே கூட சீக்கிரம் எடுத்துடலாம். இப்போ ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? விளம்பரம் வந்துருச்சுங்க, அதனால் அந்த சீனை மட்டும் கட் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக் விளம்பரம் வந்துருச்சு, சாரி. இப்போ மீன் பசிக்குது கொஞ்சம். இப்போ தண்ணி குடிப்போம், தண்ணி தான் கிடையாது. தூக்கி போடலாமா? மீன் மாட்டுமா? கொக்கி எடுங்க, பேரில் வருது. தூக்கி கிடாசுடா. கொக்கி குமார்னா சும்மாவா? 4 கட்டை கிடச்சிக்குது. ஓகே, பொட்டியில் உள்ளே என்ன இருக்கும்? கட்டை, தேய்ச்சி, கிளாத். கிளாத் கிடச்சிக்குது. சரி, 2 கிளாத்து கிடச்சிக்குது. அடுத்தடுத்து ஒன்று மாட்ட மாட்டேங்குது. அதை நல்லா தூக்கி போடுறாடே. இது வேறு கிராஃப்ட் பண்ண சொல்லிட்டுக்குது. ஒரு தேய்ச்சி. ஓகே, நைஸ். பில்டு பண்ணணுமா? அட போங்கடாடே, எத்தனை அடி சொல்லுவீங்க? அடுத்தடுத்து அங்கே ஒரு பெருசாக கட்டை போகுது, அங்கே ஒன்று தூக்கி போடுவோம். சரி, இதை எடுப்போம். இந்த பெரிய கட்டை எடுப்போம். இழுத்தர்றா. என்னங்க 2 கட்டை கிடச்சிக்குது. பெருசாக கட்ட போது ஒரு 10 கட்டை கிடைக்கும்னு பார்த்தா 2 கிடச்சிக்குது. அது என்ன குப்பையா? ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லுக்கு தான் பார்ப்போம். 2 ஜங்க்கு. வேறு இது என்னங்க கட்டையா? ஓகே, கட்டை எடுத்தாச்சு. அடுத்தடுத்து காலையில் விடிய போகுது. காலை 6 மணி. இன்னும் நாம் ஒரு ரூம் கூட கட்டல. சரி, பார்த்துக்கலாம். இல்லை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லாத்தையும் இழுத்துடலாம். ஓகே, லீஃப் எடுத்தாச்சு. அடுத்து இது வேறு கிராஃப்ட் பண்ண சொல்லிட்டே இருக்குது. மாட்ட மாட்டேங்குதுங்க. தூக்கி போடுறாடி. மாட்ட மாட்டேங்குது. வாய்ஸ் ஒரு மாரி தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைக் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் இரும்பல். அதனால் இந்த பொட்டியில் என்ன இருக்கும்? தேய்ச்சி, கிளாத்து, லாகு, கட்டை. ஓகே, அடுத்தடுத்து தண்ணி பாருங்கள். கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக செஞ்சுக்கிறாங்க. நம்ம லைஃப் ஆஃப்டர் கேமில் போடலான்னு இருந்தோம். அது நம்ம ஃபோனில் வரல, ஏன்னா இது ஒரு ஓல்டர் வெர்ஷன். இது என்ன ஃபோன்னு அப்புறமேட்டு சொல்கிறேன். எல்லாம் கிடச்சிக்குது. கிளாத். ஓகே, கிளாத் நம்மளுக்கு அதிகமாக வேணும். அயன் காட் எங்கே இருக்குதுன்னு தான் தெரில. இன்காட்டு அது என்னமோ சொல்லுவாங்க. அயன் காட்டை தெரில. கட்டை சார்க்கு பிடிக்க முடியுமா? தூக்கி போடும். பேரல் மாட்டிக்குது. மாட்டலையா? சரி, தூக்கி போடுற. பேரலாச்சும் மாட்டோம். சார்க்கு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. சும்மா தீல இறங்கன்னா டவுசர்லாம் பிச்சுட்டு கடிச்சு போடுவோம் போலியே. அவ்வளோதான், சாருக்கு ரொம்ப டேஞ்சரஸ். அடுத்து கிளாத்து கிடச்சிக்குது. யார் இங்கெல்லாம் தண்ணியில் இப்படி போடுறது? துணியெல்லாம் இப்படி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. துணியெல்லாம் ஃபைபர் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கடலில் இந்தமாரி குப்பை போடாதீங்க. இந்தமாரி யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க கேமில் தான். சரி, இந்த பெரிய கட்டைக்குது. இப்போ நாம் கிராஃப்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? கொக்கி ஒன்று கிராஃப்ட் பண்ணிடுவோம், ஏன்னா தீர்ந்து போச்சு. இது எவ்வளோ? கட்டை 1 கட்டை, 2 ஜங்க் கேட்குது. சரி, கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபுல் ஹெல்த்தில் வந்தாச்சுங்க. மறுபடியும் கொக்கி குமார் இஸ் பேக். இது வேறு கிராஃப்ட் பண்ண சொல்லிட்டு இருக்குது. இது என்ன? அது செட்டிங்ஸா? சவுண்டு வேறு கேட்க மாட்டேங்குது மியூசிக்கு. நான் பார்ப்போம். மியூசிக் ஆனில் வச்சுக்கிறோம், கேட்க மாட்டேங்குது. கிராஃபிக்ஸ் அதிகமாக வைப்போம். மீடியமில் இருக்குது. கிராஃபிக்ஸ் ஹை வச்சாச்சு. வேறு ஏதாச்சும் வேணான்னு நினைக்கிறேன். இப்போயே சவுண்டு கேட்கலையே, ஆனால் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சவுண்டு ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் கேட்க மாட்டேங்குது. பெரிய கட்டை. ஓகே, 3 கட்டை கிடச்சிக்குது. நைஸ். அடுத்து அங்கே ஒரு கிளாத்து போகுது. கரெக்டாக டைமிங் வேணாம். இங்கே ஒன்று கிட்டே வருது. தூக்கி வீசுடா கொக்கி குமார். மாட்டிக்கிச்சு. லெவல் 4 போயாச்சு. டோரு, டேபிளு, ட்ரெஸ் கிராஃப்ட் பண்ணலாமா? அப்புறமேட்டு பண்ணிக்கலாம். பேரில் போகுது. சரி, பேரில் எடுப்போம்.
அப்படி என்ன தான் இருக்கும் பேரலில்? 4 கட்டை. எங்கள் ஒரு மரக்கட்டையை விட பேரலில் தான் அதிகமாகுது. நீங்களே பார்த்துக்கோங்க. தூக்கி வீசலாம் மறுபடியும். இதெல்லாம் வந்துடுச்சு. ஓகே, கட்டை வானம்லாம் நல்லா கிராஃபிக்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க கடல்லாம். ஆனால் நம்ம கை, இந்த கொக்கி, இந்த கட்டை அதை மட்டும் லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் செஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆண்ட்ராய்டுக்கு இந்தமாரி கேமு பெட்டர் தான். அடுத்து எங்கள் ஷார்க்கு பாருங்கள், பெரிய ஆளாக தான் இருப்பான் போல். வேறு என்ன? பேண்ட்டு, ட்ரெஸ்ஸு. இது என்ன கோல்டா? ஹூக்கு. இது என்ன கோல்டா தெரில. ஹூக், சில்வர் ஹூக். இது தான் நம்ம கட்டணும். அடுத்து என்ன? பெட்டு. எங்கே போச்சு பெட்டு? பெட்டு தான் இங்கே இருக்குது. இன்னும் இதுக்கு க்ளே வேணும், மெட்டல் இன்காட் வேணும், சேரு வேணாம். இது நான் டார்கெட்டா? இதெல்லாம் அவனுக்கிட்ட வேணும்டே. வேறு என்ன? இதான் மேலே ஃபோட்டோ மாரி இருக்குது, மீன் தலையை வச்ச மாரி. இது நம்ம போட்டில் மாட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே மீன் ஹெட்டு கேட்குது? அச்சிச்சோ. சரி, மீன் ஹெட்லாம் எவன்டா எடுப்பான்டே. இது என்ன? ராஃப்ட் பில்டிங். ஓகே, அடுத்து மீன் தான் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆகுது. அதெல்லாம் அப்புறமேட்டு தலையை அறுத்து மாட்டி விட்ருவோம். மாட்டுமான்னு தெரில. மாட்டேங்குது. இந்த ஜங்க்குன்னு நினைக்கிறேன். மாட்டேங்குது. மாட்டிடுச்சு. ஓகே, அடுத்து கட்டை நம்மளுக்கு ரொம்பவே தேவை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. லீஃப் ஓகே, இல்லை கிளாத்து கிடச்சிக்குது. ஓகே, நம்மளுக்கு மெட்டல் இன்காட் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஒரு கிளாத்து. அடுத்து உட்டு பெரிய மரக்கட்டை எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். 2. அநியாயங்க, சத்தியமாக சொல்கிறேன் அநியாயம். அடுத்து வேறு என்ன இருக்குது? இது எதுக்கு வச்சுக்கிறேன்னே தெரியலையே. தூக்கி வெளியில் போடணும். காசு வேறு கேட்குறாங்க. 80,000 ரூபா. அடுத்து இதை கட்டலாமா? கிராஃப்ட். இது என்ன? எட்ஜா? உட்டன் வால் ஆஃப் லாக்ஸ். இதெல்லாம் கட்டணும், சீக்கிரம் கட்டணும். இது என்ன? போட்டா? தப்பிச்சு ஓடிடலாமா? அப்புறமேட்டு கட்டிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு பார்ட் 1 தான், டே 1. இன்னும் டே 2, டே 3 இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது ஒரு சர்வைவல் கேம், அதனால பாட்டு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வால் கட்டலாம். இங்கே ஒரு வால் கட்டலாம். வால்லாம் நல்லா கிராஃபிக்ஸ் நல்லா கொடுத்துக்கிறாங்க. இங்கே ஒரு வால். அங்கே வந்துட்டு டோர் போட்டுடலாமா என்ன? சரி, ஏதாச்சும் போடுவோம். டோர் போட்டுடலாம். இங்கே ஒரு வால். எங்கே தீர்ந்து போச்சுங்க கட்டை? தான் நான் அப்போவே சொன்னேன்ல, கட்டை தான் நம்மளுக்கு முக்கியம். என்ன எழுவுது சொல்லுங்கள் நீங்களே. சரி, பாருங்க மீன் வேறு அங்கங்கன்னு போயிட்டுருக்குது. கட்டை வேணும். மாற்றா கட்டை. 2 கட்டை கிடச்சிக்குது. கிளாத்து அவ்வளோ முக்கியம் இல்லை, ஆனால் கிடச்ச வரைக்கும் எடுத்துப்போம். கிளாத் இல்லை, தேய்ச்சி. ஓகே, எடுப்போம். கட்டை ஓகே. இன்னும் நிறையா பொருள் எடுக்கணும். அங்கே தூக்கி கிடாச்சிடா கொக்கி குமார். மாட்டேங்குது. மாட்டிடுச்சு. நான் 3 ஜங்கு கொடுத்துக்கிறாங்க. ஜங்க்குனா குப்பைன்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட் 2ல் வந்துட்டு அதுக்கான மீனிங்லாம் சொல்லிடுறேன். போக மாட்டேங்குது. தண்ணிக்குள்ளே வந்து போயிட்டேன். ஐயோ. சரி, அப்படியே போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வருவோம். பெருசாக இருக்குதுங்க. போய் எடுத்துகிட்டு வருவோம். என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்னங்க கடிக்குது? ஷார்க்கு வருங்க. ஷார்க் கடிக்குது. ஹெல்த்து போகுது. மேலே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எங்கடா இருக்குது இந்த ஷார்க்கு? ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பி போட்டுக்கு போனோம். அச்சோ டே ஷார்க்கு. சோலி முடிச்சு. அவ்வளோதான், அவுட் ஆகி போயிட்டேன். யூ வேர் ஈட்டன் பை ஷார்க். இது என்ன? சரி, அதே கொடுத்துருவோம். மறுபடியும் எல்லாம் பொருள்லாம் இருக்குமான்னு தெரில. சேவ் பட்டன் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. சேவ் பட்டனு எங்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அது ஷார்க் வந்துட்டு இப்போ போய்க்குது, அப்புறமேட்டு வரும். ஓகே, நல்ல விஷயந்தான். எல்லாம் அப்படியே தான் இருக்குது.
அப்படியே சேவ் பண்ணலன்னா அது ஆட்டோ சேவ்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே வால்லாம் கட்டிக்கலாம். இது என்ன, இங்கே எங்கே சேவ் இருக்குது? சேவ் இதே காணுங்க. ஆட்டோ சேவ்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆட்டோ சேவ் தான். சரி, நான் இன்னும் வால் கட்டலாம். உட்டு தான் அதிகமாக இல்லை. இங்கே டவுசரோடு திரிக்கிறேன். டவுசர் ஒரு பனியன், தாடி வெட்டணும். இதெல்லாம் ஒரு கேரக்டராடா. எங்க நாய்க்குட்டி என்னங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா நாய்க்குட்டியெல்லாம் வருது? 500 ரூபாயாங்க? அச்சோ, 500 ரூபாய்க்கு ஏன்டா? நான் 50 ரூபாய்க்கு கொக்கியே வாங்க மாட்டேன். நாய்க்குட்டி 500 ரூபாயாடா? ரொம்ப ஓவர் தான். ஆனால் நாய்க்குட்டி எனக்கு பிடிக்கும். காசு உண்மையான காசு கேட்குறாங்க, அதனால் வாங்க முடியல. சரி, பேரல் மாட்டிக்கிச்சு. ஃபோர்த் ஆச்சு கொடுத்துக்கிறாங்க. மறுபடியும் வெடியுது. இது வந்துட்டு எத்தனாவது நாளுன்னு சரியா தெரில. ஆனால் நம்ம சேனல் கேம் பொறுத்த வரைக்கும் இது Day 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்ன கையில் எடுத்துக்குவோம் கிட்ட இருக்கிறதுனால. லாகு கட்டை ஓகே, ஒரே ஒரு லாக் கட்டை. பேரல் 2 கிளாத் கிடச்சிக்குது. கிளாத் அதிகமாக இப்போலாம் கிடைக்குது. ஆனால் மெட்டல் இன்காட்டு, அதுக்கப்புறம் கிளே, அதை எப்படி எடுக்கணும்னு சத்தியமாக தெரில. இது என்ன, இந்த கேம் வந்துட்டு இப்படியே கடலுக்குள்ளே இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஐலாண்டுக்கும் போவோம், கூடிய சீக்கிரம் போயிடுவோம். நம்ம பெரிய வீடை கட்டி மிதக்கும் வீடு கட்டி நம்ம ஐலாண்டுக்கு போவோம். இந்த கேமை நம்ம சேனல்லே முடிச்சிடுவோம். சரி, கூடிய சீக்கிரமாக முடிச்சிடுவோம். தூக்கி போடுற குமார். வரமாட்டேங்குதே மாற்றாடே, வரமாட்டேங்குதே. அதுக்கப்புறம் இது வந்து 15 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். அந்த சப்ஸ்கிரைபர் பேர்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுனில், ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர். தருண் பிரசாந்த், ரொம்ப நன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா சத்யபிரகாஷ், இவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா ஜின், இவர் வந்து ரொம்ப நன்றி. இவர் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான். இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு, அப்புறமேட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தருண் பிரதர், அவரோட அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, ஆனால் பேர் தெரில. அண்டு பொன்மாணிக்கம், ரொம்ப நன்றி பொன்மாணிக்கம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது 15th வீடியோ நம்ம சேனலில், அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் சப்ஸ்கிரைபர் பேர்லாம் சொல்லிக்கிறேன். சரி, அங்கே கேமை கண்டினியூஸ் பண்ணலாம். லாகு வரமாட்டேங்குது. தூக்கி போடுறாடே கோவிக்குமார். வரமாட்டேங்குது. சரி, ஏன் ஒன்று கூட மாட்ட மாட்டேங்குது? என்னடா இது மாட்ட மாட்டேங்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? எங்க உண்மையால மாட்ட மாட்டேங்குதுங்க. இங்கே வேறு பக்கத்தில் நாய் குலைச்சிட்டு இருக்குது. என்னன்னு தெரில, என்ன பிரச்சனை. சரி, லாகு எடுத்துப்போம். இங்கே வேறு ஒரே ராவடி இருக்குது நாயை வச்சுக்கிட்டு. ஒரே டாகிஸாக இருக்குது. ஸ்ட்ரீட் டாகிஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே ஒரு டோர் போடலாம். எங்கே டோரு? சரி, ஃபஸ்ட்டு இது கட்டிப்போம். இங்கே ஒன்று கிராஃப்ட், இங்கே வேணாம் எக்ஸ்ட்ரா வேணாம். ஷார்க் இப்போ போயிடுச்சு, அப்புறமேட்டு வரும். ஸ்டீல் கொக்கி, சரி அப்புறமேட்டு கட்டிக்கலாம். லெவல் 5க்கு போயாச்சு. சரி, இங்கே ஒன்று, எங்கடா இது கிராஃப்ட் 15 வுட்டுக்குது. இங்கே ஒன்று கிராஃப்ட்டு, அது அப்புறமேட்டு கொடுக்குற ரேட்டிங்லாம் இதெல்லாம் அவனுங்கடா வேணும்டி. இங்கே ஒன்று கட்டுவோம், இங்கே ஒன்று, அங்கெல்லாம் வேணாம், எக்ஸ்ட்ரா வேணாம். இப்போ இங்கே வால் போடணும். இங்கெல்லாம் இதெல்லாம் வேணாம், வால் போடணும். இப்போ செலக்ட் an ஆப்ஷன் டு ரீஅரேஞ்ச். ஓகே, இப்போ வந்துட்டு வால் வேணும். எங்கடா இருக்குது வால்? தான் வாலும் ஸ்கின்லாம் இருக்குது, அதுக்கு காயின் வேணும். ஷார்க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வுட்டு வேணும். வுட்டு ஒரு வுட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. எங்கே போது வுட்டு எடுப்போம். 3 வுட்டு கிடச்சிக்குது. சரி, நைஸ். அடுத்து பிடிப்போம். இது என்ன பேரல் என்னன்னு தெரில. பேரல் தான், இல்லை ஒரு பொட்டி. ஒரு கட்டை, ஒரு தேய்ச்சி, ஒரு கிளாத். தேய்ச்சின்னு என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு புல்லுன்னு நினைக்கிறேன். மாட்டுக்கு போடுவாங்களே அந்த புல். இது என்ன கட்டை? ஓகே, அடுத்து ஒரு கட்டை எடுப்போம். கட்டை நம்மளுக்கு ரொம்ப தேவை. இந்த கேம்லேயே முக்கியமான பொருள்னால் கட்டை தான். இந்த மீன் வேறு வந்துட்டே இருக்குது.
இந்த மீனை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வெப்பன் உருவாக்கணும். ஸ்பியர் இருக்கும் அதில். ஸ்பியரை உருவாக்கிடுவோம் கூடிய சீக்கிரம். டூலிஸ் புரோக்கன். ஐயையோ, கொக்கி முடிஞ்சு போச்சுங்க. கொக்கி வேறு செய்யணுமா? எங்கே இருக்குது கொக்கி? ஸ்டீல் கொக்கி அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம் பார்ட் 2ல். இப்போ வந்துட்டு நார்மல் கொக்கி செய்யலாம். ஒரே ஒரு வுட்டு தான் கேட்குது. ரொம்ப நல்ல மனசுக்காரங்களாக இருக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன? வால். இங்கே ஒன்று வைப்போம். இங்கே வைப்போம். இங்கே ஒன்று. இங்கே வேணாம். ஐயையோ, முடிஞ்சு போச்சா? மறுபடியும் பொருள் இல்லைங்க. ஃபஸ்ட்டு எடுப்போம் எல்லாம் பொருளையும். நைட்டு வேறு ஆகிட்டுக்குது. நேற்று போன நைட்டு என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சாருக்கு வந்து வீட்டு போயிடுச்சு. சரி, அடுத்து இதை எடுப்போம். தேய்ச்சி கட்டை. சரி, கட்டை 2 கட்டை கிடச்சிக்குது. அடுத்து இங்கே ஒரு கிளாத் வருது, எடுத்துப்போம். ஒரு கிளாத். இப்போ இங்கே ஒரு கட்டை வருது. கட்டை ரொம்ப முக்கியம். எத்தனை தாட்டி சொன்னாலும் சலிச்சு போக மாட்டேங்குது. ஏனே தெரில. அங்கே கட்டைக்குது மாட்ட மாட்டேங்குதே. தூக்கி வீசுகிற கொக்கி குமாரே. மாட்ட மாட்டேங்குதே. சரி, இப்போ எங்கே இவ்வளோ கட்டையா? சரி, எடுப்போம் சீக்கிரம் எடுப்போம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஐலாண்டையும் காணும். இப்போ நம்ம கட்டை எடுப்போம் ஃபஸ்ட்டு. கட்டை சாருக்கு வேறு நம்மளே சுற்றி பார்த்துட்டுக்குது. இதுக்கு ஒன்று கண்டிப்பாக ஸ்பியர் உருவாக்கிடலாமா? ஷார்க் ப்ரொடெக்ஷன் எல்லாம் யாருக்கிட்ட வேணும்? சரி, ஸ்பியர் உருவாக்கலாமா இல்லையா? உருவாக்கிடலாமா? சரி, உருவாக்கலாம். எங்கே ஸ்பியர் இருக்குது? ஸ்பியர் இதில் இல்லை. ஸ்பியரு காணுமே. எங்கே ஸ்பியர்? தான் இருக்குது ஸ்பியரு. நம்மக்கிட்ட பொருளும் இருக்குது. என்ன விளம்பரம் வந்துருச்சு, அதனால் அந்த சீனை கட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்பியர் எப்படி எடுக்கணும்னு தெரில. வாங்கணும், இன்வென்ட்ரிலையும் காணோம். எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. தண்ணி தாக வேறு எடுக்குது. இந்த கேமில் தண்ணி தாக எடுக்குது. இது என்ன கோல்டா? ஸ்பியரு வாங்கணும்ல. ஸ்பியர் தான் வாங்கணுமே. மறுபடியும் வாங்குவோம். என்ன டிசர்வ்டு ரிவார்டு. மெயில் பாக்ஸுன்னு நினைக்கிறேன். எங்கே மெயில் பாக்ஸ்? செட்டிங்ஸில் இருக்குமோ? செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். மெயில் போட்டுக்குது. இங்கே தாங்க இருக்குது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கண்டுபிடிச்சேன் ஸ்பியரை தான் கண்டுபிடிச்சேன். சரி, இன்வென்ட்ரியில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. தண்ணி தாங்க எடுக்கிறதுனால தண்ணி குடிச்சிக்குவோம். அங்கே பசி வேறு எடுக்குதுங்க. மீன் ஒன்று லபக் கோ குடிச்சாச்சு. மீன் எல்லாம் சாப்பிட்றலாம். சரி, ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்பியரை கிளைம் பண்ணலாம். ஒரு ஸ்பியர் போதும். இன்னொரு ஸ்பியர் அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பியருக்கும் வந்துட்டு ஹெல்த் இருக்குது. கொக்கி மாரி இருக்குது ஸ்பியர். கொக்கிக்கு பதிலாக ஸ்பியரா? சரி, ஆனால் கொக்கியை இப்போ யூஸ் பண்ணிட்டுருப்போம். அப்புறமேட்டு ஸ்பியர் மாற்றிப்போம். சரி, எடுற கட்டையை. சரி, கட்டை எடுத்தாச்சு. அடுத்து இங்கே ஒரு கட்டை போகுது. நிறையா கட்டை வேணும். இப்போ வந்துட்டு பார்ட் 1ல் ஒரே ரூம் கட்டிட்டு முடிச்சுக்கலாம். 25 நிமிஷத்துக்கு மேலே போகும். ஆனால் 30 அரை மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் போட தான் போகிறேன். வேறு கண்டென்ட் இல்லை. பேரல் ஓகே. அங்கே ஒரு கட்டை. சரி, மறுபடியும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கப்புறம் வேறு சரி, இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா வால் கிராஃப்ட். இங்கே ஒரு வால் கட்டணும். இங்கே கட்டிப்போம். இங்கே என்னடானா ஒரு விண்டோ கட்டலாம். வால் வேணாம். விண்டோ செலக்ட் ஆன ஆப்ஜெக்ட் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ப்பா. இப்போ ஒரு விண்டோ கட்டலாம். இதுலேயும் ஸ்கின் இருக்குது. எல்லாத்துலேயும் ஸ்கின் இருக்குன்னு நினைக்கிறேன். விண்டோ வுட் ரெடி. செம்மையாக இருக்குது. இப்போ டோர் போடணும். டோர் கட்ட இல்லையா? இங்கே வந்து கொக்கி தூக்கி போட முடியாதா? இப்போ டோர் மட்டும் போட்டு முடிச்சுக்கலாம் கேம் பிளேவை. எங்கே கட்டை பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டை இருக்குது. இல்லைங்க, டோருக்கு இன்னும் வேணும். கட்டை கொஞ்சம் வேணும். அவ்வளோதான், வந்துடுச்சு. இது ஜங்க் ஒன்று எடுத்துப்போம். மாட்டிக்கிச்சு. இப்போ
ஏன்னா கிளாத் வருதா, இதையும் எடுத்துப்போம். அப்படியே கிளாத்தை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம டோரு கிராஃப்ட் பண்ணலாம். இன்னும் இலையெல்லாம் போட்டுக்குது. சாப்பாட்டு இலையா, வாழைப்பழ இலை, வாழை இலை, எங்கே செம்மையாக இருக்குதுங்க. ரூம் ரெடி. எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் பண்ணிடுங்க. டோர் நல்லா தான் இருக்குது. சரி, இவ்வளோ தான் பார்ட் 1ல் நம்மளால் முடிஞ்சது. பார்ட் 2ல் இன்னும் நிறையா பண்ணலாம். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனாலும் போட தான் போகிறேன். இன்னும் நிறையா பொருள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்ட்டாக எல்லாத்தையும் இந்த கேமே முடிக்க போகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் முக்கியமாக. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. சரி, பார்த்துக்கலாம். நீங்கள் இல்லைன்னா எங்கள் சேனலுக்கு எனர்ஜி இல்லை, நம்ம சேனலுக்கு. சரி, சார் நம்ம ரூம் பார்ட் 1ல் முடிஞ்சது. சரி, ஷார்க் வேறு வந்துட்டு இருக்குது. ஹை ஷார்க் இழுக்க முடியுமா? எங்கே இழுக்க முடியுது? மறுபடியும் இழுக்கலாமா? ஷார்க்கு அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. சரி கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல் இன்னும் நல்லா பண்ணலாம். சரி, பாய், see you guys, பாய்.